ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பொங்கல் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா டிசம்பர் மந்த் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்க போதில்ல, அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து 10 days லீவ் விடுவாங்க. அந்த லீவ் டைமில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸாகவே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த vlogல வந்து நீங்கள் எதோ பார்ப்பீங்கன்னா, கிச்சன் வந்து கொஞ்சம் நான் க்ளீனிங் வேலை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இப்போ வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, தென் வந்து சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பொங்கல் க்ளீனிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பண்ணுறப்ப நம்ம நாளே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபன் வேலை வந்துட்டு ஈஸியாகிடும். நம்ம ஏதாவது தக்காளி தொக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பல்காக வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு தோசை ஊற்றுறது, இட்லி ஊற்றுறது அது மாதிரி தான். அதனால் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம். அதுக்காக வந்து நாளே வந்து நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன். அடுத்ததாக இது இங்கே பார்த்தீங்கன்னா, நான் லாஃப்ட்டில் இருந்துட்டு அந்த அட்டைப்பட்டி நம்ம திங்ஸ் வாங்கினோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பால்கனியில் வச்சுட்டேன். மத்தியானம் வந்து ஸ்க்ராப் ஷாப்பில் இருந்துட்டு வந்து ஒரு பர்சன் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெளியில் வச்சிட்டோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்ததாக வந்து நம்மளோட சிம்னி க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. சிம்னியை வந்துட்டு ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். பேக்கிங் சோடா, வினிகர் இது 2 இருந்தாலே போதும். நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு உள்ள எந்த பொருளையும் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக கை வலிக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு பேக்கிங் சோடாவும் வினிகரும் அந்த கிச்சன் க்ளீனிங்கில் வந்து ஒரு முக்கியமாக எப்படி சொல்கிறது, ரொம்ப மெயின் பார்ட்னே சொல்லலாம். க்ளீனிங் வேலை எதுவுமே எனக்கு அந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் இல்லைன்னா ஓடவே ஓடாது. இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது கெமிக்கல் அந்த பேஸ்ட் அதெல்லாம் அந்த சிஃப் அந்த மாதிரி பேஸ்ட்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுலேயுமே வந்து வினிகர் வந்து சேர்த்துருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளீச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த அப்ளைன்சஸ்லாம் வந்துட்டு ஃபேடும் ஆகாது. அதனால் வினிகர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப். க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃப். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகரே நம்ம நார்மல் க்ளீனிங்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்குது. காலையில் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ட்ரேயில் இருக்க பொருள், கிச்சனில் உள்ள அந்த கபோர்ட் ட்ரேயில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஃபுல்லுத்தையும் எம்டி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கலட்டிட்டு இப்போ வெயில் கொஞ்சம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அடிக்கும்ல, அந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு நான் வெளியில் வைக்க போகிறேன். வாஷ் பண்ணையில் இந்த மாதிரி வுட்டோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுனால அதில் தண்ணி படாமல் ஜஸ்ட்டு அந்த பக்கம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு, சப்போஸ் தண்ணி ஆக்சிடெண்ட்டாக பட்டுருச்சு அப்படின்னா கூட நம்ம துணியில் வந்து நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டோம் அப்படின்னு இமீடியட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலட்டி வச்சாச்சு. இப்போ இங்கே உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு தொடச்சிட்டு நம்ம அந்த ஸ்லைடிங் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பிக்கும் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்ட் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டஸ்டிங் பண்ணியாச்சு. தென் வந்து இதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெயிலிங் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆயிலும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எடுத்து இதை ஃபிட் பண்ணி வச்சுட்டு தென் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே அடுக்கி வைக்கணும். அது மட்டும்தான் வேலை. மற்ற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து என்னோடய டீப் க்ளீனில் வந்து நான் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த காக்ரோச் வேனிஷர். நம்ம அந்த ஹிட்டு ஸ்ப்ரேலாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது. 2வது வந்து அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அந்த 1 வீக் அந்த மாதிரி காக்ரோச் இருக்காது. பட் அகெயின் வந்து அது வந்துடும். ஆனால் நான் இந்த நோ என்ட்ரி இருக்குல்ல, இது வந்து லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கார்னரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வந்து லாஸ்ட் இயர் ஸ்டிக் பண்ணது. இந்த வருஷம் வந்து க்ளீன் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து நான் ஒவ்வொரு வருஷம் டீப் க்ளீன் பண்ணையிலையும் கார்னரில் வந்துட்டு
எல்லாத்தையும் நான் ஸ்டிக் பண்ணி விட்டுருவேன். கபோர்டுன்னு இல்லை, அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ்வு, தென் வந்து நம்மளோட ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு, அதுக்கப்புறம் மேலே லாஃப்ட்லாம் போட்டுட்டு வாஷிங் மிஷின்லேயும் போட்டுடலாம். அப்புறம் சிங்க், பாத்திரம் வைக்கிறோம்ல சிங்க், அதுக்கு அடியிலையும் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டிக் பண்ணால் காக்ரோச் வந்துட்டு செத்தும் போயிடுது, அதே மாதிரி காக்ரோச் அகைன் வர்றதும் கிடையாது. பல்லிக்கெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது, ஆனால் காக்ரோச்சுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்துட்டு காக்ரோச்சே கிடையவே கிடையாது பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இது வந்து நான் பக்கத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். உங்கள் ஏரியாலையும் இது கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா திங்ஸையுமே வந்துட்டு மேலே இருக்க கபோர்டில் வந்துட்டு இப்போ நான் வந்து எடுத்து அடுக்க போகிறேன். கீழே இருக்க கபோர்டில் இருக்க அந்த பாத்திரம்லாம் இருக்கும்ல, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த யூட்டென்சில்ஸ்லாம் வந்து காலையில் தான் எடுத்து அடுக்கி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால் மேலே மட்டும் அந்த பலசரக்கு ஜாமான், அந்த பாட்டில்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் மேலே மட்டும் அடுக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் தான் வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலான் இருக்கேன். இப்போ நைட்டு வந்து டின்னருக்கு வந்துட்டு நான் நேற்று அரைச்சேன் இல்லையா, நைட்டு அந்த இட்லி மாவு இருக்குது. தென் வந்து தக்காளி தொக்கு வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன், அதை தொட்டு சாப்பிட்டுட்டு இட்லி மட்டும் ஊற்றுற வேலை இருக்குது, மற்ற எந்த வேலையும் கிடையாது. நம்ம இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் திருப்பிக்கு உங்களுக்கு நான் வந்து விலாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து கிச்சனில் வந்து தேவைப்படாத திங்ஸ், யூஸ் பண்ணாதது, பழசும் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து டீக்ளட்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பேஸை தான் ஆக்குப்பை பண்ணணும். நமக்கு தேவைப்படும்னு நினச்சி வச்சுட்டே இருந்தோம்னா அதுக்கு நமக்கு ஸ்பேஸ் தான் ஆக்குப்பை பண்ணணும். தென் வந்து அது ரொம்ப பழசாகிடுச்சுன்னா மேற்கொண்டு அதை யூஸ் பண்ணுறது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்ருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நான் டிஸ்போஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீனிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து வீட்டில் இருக்க அடுத்தடுத்த ப்ளேஸஸ் தான் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் பண்ணுறதை விட ஒரு ப்ளேஸஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணையில் நமக்கு அந்த அளவுக்கு பர்டனாக இருக்காது. அதனால் எப்போவுமே க்ளீனிங் வேலை பண்ணையில் ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நாள், நெக்ஸ்ட் டே இன்னொரு ரூம், அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். நமக்கும் ஈஸியாக இருக்கும், டயர்டும் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் டயர்ட் ஆகாது. கிச்சன் வேலை தான் பெரிய வேலை, அதுவே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தடுத்த ரூம்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு வேக்ஃபீட் வந்துட்டு பெட்டு வந்துட்டு இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. க்ளீனிங் வேலையோட சேர்த்து அதையும் கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பழைய மேட்ரஸை வந்துட்டு எடுத்துகிட்டு அதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ
இப்போ வந்து நம்ம பெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக அந்த ரூம் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூம் வந்து நான் மேக் ஓவர் பண்ணையிலேயே ஓரளவு நல்லா க்ளீனிங்லாம் கபோர்டில் ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சாச்சு. இந்த ரூமில் வந்து இனிமேல் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் இல்லை. கிச்சன் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து இன்னும் மற்ற 2 ரூம், அதுக்கப்புறம் பால்கனிலலாம் வந்து கொஞ்சம் ஒட்டடையெல்லாம் அடிக்கணும். அந்த வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா பொங்கல் வேலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோஃபா வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இந்த கவர் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வேக்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளீன் ஆகிடும். இப்போ அந்த வேலையை தான் இன்றைக்கி நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye, stay safe.